இதெல்லாம் தெரியாதா திமுகவுடைய காழ்ப்புணர்ச்சி? அவங்க தலைவர் வரும்போது என்னென்ன செஞ்சாங்க, அவர் நடைபாதையா வந்தாரு. இப்ப என்ன எத்தனை பிளக்ஸ் போர்டு கட்டினாங்க, எங்கெங்க வால் போஸ்ட் அடிச்சாங்க. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு முதல்வர் ஸ்டாலினை விமர்சனம் செய்துள்ளார். ஆனா குறிப்பிட்ட அளவுக்கு தான் வைக்க முடியும், அது வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு என்பது யாரு ஏங்க இத பேசுனா நீங்க எங்க போயிட்டு என்னங்க சாலைகள் மற்றும் பொது இடங்கள்ல போஸ்டர் ஒட்டக்கூடாது, சூர் விளம்பரம் வரையக்கூடாது. அப்படி பண்ணா முதல் தடவை 1000 ரூபாய், 2வது 5000 ரூபாய், 3வது காவல்துறை நடவடிக்கை எடுத்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த தருணத்தில் நிறைவேற்றிருக்காங்க. அதான் அது இதென்ன இதெல்லாம் தெரியாதா திமுகவுடைய காழ்ப்புணர்ச்சி? அவங்க தலைவர் வரும்போது என்னென்ன செஞ்சாங்க, அவர் நடைபாதையா வந்தாரு. நடைபயணமா என்னப்பா வந்தாரு. அப்ப என்ன எத்தனை பிளக்ஸ் போர்டு கட்டினாங்க, எங்கெங்க வால் போஸ்ட் அடிச்சாங்க. எல்லார் வீட்லயும் சோகத்துல கூட எல்லாரும் சோகத்திலையும் ஒட்டி விட்டாங்க. சோகத்துல கூட ஒட்டி சோறு ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்னு அந்த போடல. நம்ம அந்த வார்த்தை வாசகமே இப்ப வர்றது இல்லையே. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறான்ற அந்த வாசகமே இப்ப கண்ணிலே காமிக்க அந்த பாட்டே எடுத்து போட சொல்லிட்டாங்க போடுறது. ஏன்னா இப்படி இருட்டா தானே இருக்கு, அதனால அவங்களுக்கே தெரியும். இது ஏன்னா இந்த மாநகராட்சியில தீர்மானம் கொண்டு வருவது என்பது வேடிக்கையான வினோதமான ஒன்று. ஊழல் நிறைந்த மாநகராட்சி, உலகமே காரி துப்புகிறது. மதுரை மாநகராட்சி ஒரு தூய்மையான மாநகராட்சியாக எங்க ஆட்சி காலத்துல இருந்தது. மதுரை கோயில் மாநகரம். இந்த மாநகரம், இந்த கோயில் மாநகரம் இன்னைக்கு குப்பை மாநகரமாக மாற்றிய பெருமை இந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கு தான் பொருந்தும். வரலாறு காணாத அளவுக்கு 5 மாநகராட்சியில் இருக்கிற 5 மண்டல தலைவரும் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.